இன்றைய முக்கிய செய்திகள். அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு உடன்பட ஈரானுக்கு 15 நாள் கெடு விதித்தார் ட்ரம்ப். மிரட்டல் தொடர்ந்தால் அமெரிக்க ராணுவ தளங்கள் தாக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை. பாகிஸ்தானுடன் தங்கு தடையின்றி நட்பு பாராட்டும் அமெரிக்கா. மோடி அரசின் வெளியுறவு கொள்கைக்கு தோல்வி என காங்கிரஸ் விமர்சனம். 2 மாதத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வந்து நலத்திட்டங்களை தொடர்வோம் என ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 5 ஆண்டுகள் மன நிறைவுடன் பணியாற்றியதாக பெருமிதம். பாபர் பெயரில் மசூதி கட்டவோ பெயர் சூட்டவோ கூடாது. நாடு முழுவதும் தடை கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி. வணக்கம். வணக்கம். அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு உடன்படாவிட்டால் ஈரானுக்கு அது கெடு வாய்ப்பாக அமையும் என்று ட்ரம்ப் மீண்டும் கூறியுள்ள நிலையில், மிரட்டல் தொடர்ந்தால் அமெரிக்க ராணுவ முகாம்கள் தாக்கப்படும் என்று ஐநாவிடம் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அந்நாட்டை நோக்கி USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை அனுப்பிய அவர் ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் தமது தூதர்களை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான அணு ஆயுதம் தாங்கிய USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பலையும் ஈரான் நோக்கி செல்ல உத்தரவிட்டார். இதையடுத்து அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடிப்போம் என ஈரான் உச்ச தலைவர் கமேனி எச்சரித்திருந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை ஜெனீவாவில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா இந்த வார இறுதியில் தாக்குதல் நடத்தப் போவதாக செய்திகள் வெளியாகின. ஈரான் நோக்கி மேலும் சில போர்க்கப்பல்களையும் 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்களையும் அமெரிக்கா அனுப்பியுள்ளது. இந்நிலையில் வாஷிங்டனில் நேற்று காசா அமைதி வாரிய கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப், ஈரான் அணு ஆயுத நாடாக இருந்தால் மத்திய கிழக்கில் அமைதி நிலவாது என்றார். இந்த விவகாரத்தில் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ஈரானுக்கு கேடுதான் ஏற்படும் என்றும் அவர் கூறினார். இது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த ட்ரம்ப், ஈரானுக்கு அதிகபட்சமாக 15 நாட்கள் அவகாசம் தரப்படும் என்றும் அதன் பிறகு மோசமானவை நடக்கும் என்றும் கூறினார். ட்ரம்பின் இந்த மிரட்டலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸுக்கு ஐநாவுக்கான ஈரான் தூதர் அமர் சயீத் ராவணி அனுப்பியுள்ள கடிதத்தில், மிரட்டல் தாக்குதல் என அமெரிக்கா தொடர்ந்து செயல்பட்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் தாக்கும் என்று எச்சரித்துள்ளார். இதனிடையே ஓமன் கடல் பகுதி மற்றும் இந்திய பெருங்கடலின் வடபகுதியில் ரஷ்ய கடற்படையுடன் இணைந்து ஈரான் கடற்படை போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானுடன் அமெரிக்கா நெருக்கம் காட்டி வரும் நிலையில் தம்மை தாமே விஸ்வகுரு என்று பிரகடனப்படுத்திக் கொண்ட பிரதமர் திரு மோடி உலகுக்கு ஞானம் வழங்கி தலைப்புச் செய்திகளில் இடம் பிடிப்பதில் மும்முரமாக இருப்பதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏற்படுத்தியுள்ள காசா அமைதி வாரிய கூட்டம் வெள்ளை மாளிகையில் நேற்று நடைபெற்றது. இதில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ட்ரம்ப், இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்தாவிட்டால் 200% வரி விதிக்கப்படும் என்று எச்சரித்ததாக கூறினார். இதனால் இரு நாடுகளும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ததாகவும் 2.5 கோடி மக்களின் உயிர் காப்பாற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். முன்பு 8 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்திருந்த ட்ரம்ப் தற்போது 11 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறியுள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ட்ரம்ப் சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், அமெரிக்கா பாகிஸ்தான் இடையேயான காதல் தங்கு தடையின்றி தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளார். பெஹல்காம் தாக்குதலுக்கு சூத்திரதாரியாக இருந்த பாகிஸ்தானுக்கு சர்வதேச அளவில் எந்த தண்டனையும் கிடைக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். திரு மோடி அரசின் வெளியுறவு கொள்கையின் மிகப்பெரிய தோல்வியை இது காட்டுவதாக திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் வெளிநாட்டு கார்ப்பரேட் முதலாளிகளை அழைத்து அவர்கள் அனைவரும் தமக்கு ஆதரவாக இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த கைகளை கோத்து வெற்று முழக்கங்களை எழுப்புவதில் தம்மைத்தாமே விஸ்வகுரு என பிரகடனப்படுத்திக் கொண்ட பிரதமர் மும்முரமாக இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். மோடி ஆட்சி இந்தியாவுக்கு சரி செய்ய முடியாத மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திவிட்டதாக திரு ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே UPI பரிவர்த்தனைகள் குறித்து பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் பாராட்டு தெரிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு பவன் கெரா, காங்கிரஸ் ஆட்சியில் 2012, 2013 ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்திற்கு திரு மோடி தேவையற்ற பாராட்டை பெறுவதாக விமர்சித்துள்ளார். திரு மோடியின் செயலானது பள்ளி கல்லூரிகளில் குழுவாக மாணவர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு திட்டத்திற்கு ஒரு மாணவன் மட்டும் பாராட்டு பெறுவதை போல உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழரின் சுயமரியாதை முனையளவாவது சீண்டப்பட்டால் எதிர்குரல் கொடுக்கும் முதல் ஆளாக தாமே இருப்பேன் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் நன்றி உரையாற்றிய திரு ஸ்டாலின் தமக்கு தரப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செய்திருப்பதாக நம்புவதாக கூறினார். தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளையும் தமது தொகுதிகளாக மதித்து தங்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என பிரித்து பார்க்காமல் செயலாற்றியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கான திட்டங்களை இன்னும் கூடுதலாக வேகமாக தொடர்வோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தங்கள் சாதனைகளை தாங்களே மிஞ்சும் அளவிற்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும் என திரு ஸ்டாலின் கூறினார். மாண்புமிகு ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு ஆளுநர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசுக்கு தக்க யோசனைகளை கூறுவதிலும் குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு வழங்கிய எதிர்க்கட்சி தலைவருக்கும் தோளோடு தோள் நின்ற தோழமை கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக திரு ஸ்டாலின் கூறினார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு சமச்சீரான வளர்ச்சி அடைந்திருப்பதாக கூறிய திரு ஸ்டாலின் தமக்கும் மனசாட்சிக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு உழைத்திருப்பதாகவும் இன்னும் உழைக்க காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த 5 ஆண்டுகளில் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அனைத்து சமுதாயத்தினரும் வாழ்வில் உயர்வு கண்டிட எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை நான் எண்ணி பார்க்கிறேன். சட்டப்பேரவையில் திரு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சிக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு காங்கிரஸ், விசிக, பாமக, கம்யூனிஸ்டுகள், தவாக உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் புகழாரம் சூட்டினர். திரு ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆசையுடன் தெரிவிப்பதாக திரு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏ திரு ஐயப்பன் கூறினார். தமிழ் சமுதாயம் இருக்கும் வரை காலை உணவு திட்டத்திற்காக முதலமைச்சரை பாராட்டிக் கொண்டிருப்பார்கள் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அமைதி அரசியலை வழங்கியது திமுக அரசு என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா கூறினார். சமூக நீதியை தகர்க்கக்கூடிய பல சதித்திட்டங்களை திரு ஸ்டாலின் முறியடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முகலாய பேரரசர் பாபர் பெயரில் எந்த ஒரு மசூதியையும் கட்டுவதற்கும் பெயரிடுவதற்கும் நாடு தழுவிய தடை கோரிய பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் அயோத்தியில் பாபர் மசூதியை மீண்டும் கட்டுவதற்கு முக்கியமான இடத்தில் 5 ஏக்கர் நிலம் ஒதுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதனிடையே மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் பாபர் மசூதியை கட்டப்போவதாக திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ திரு ஹுமாயூன் கபீர் கூறியது அரசியல் ரீதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தேவகி நந்தன் பாண்டே என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்தியா முழுவதும் பாபர் அல்லது வேறு எந்த வழித்தோன்றல்களின் பெயரிலும் எந்த ஒரு மசூதி அல்லது மத கட்டமைப்பை கட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது. எந்த ஒரு மசூதிக்கும் பாபர் மசூதி என பெயரிடவும் தடை விதிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் முகலாய மன்னர் பாபரை ஒரு படையெடுப்பாளர் என குறிப்பிட்டார். இந்துக்களை அடிமைகள் என்று பாபர் கூறியதாகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மனுதாரரின் வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதிகள் எந்தவித முகாந்திரமும் இன்றி பொதுநலன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். வங்கக்கடலில் உருவாக உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக குமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகாலை நேரத்தில் காணப்படும் பனியின் தாக்கம் குறைந்து பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை வலுவிழந்து விட்டதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. எனினும் அதே பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் புதிதாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் நாளையும், திண்டுக்கல், மதுரை, தேனியில் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் இன்று தொடங்கியது. சென்னையில் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து 1000 ரூபாய் செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுச் சென்றனர். விருப்ப மனு விநியோகம் மார்ச் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டை அடகு வைத்தவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி என மக்களவை திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்தவித மாறுதலும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் கூறினார். மாநிலத்தையே கொண்டு போய் அடகு வச்சவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். திமுக காங்கிரஸ்க்கான கூட்டணி அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி. அதனால் அதில் எந்தவித மாறுதலும் வருவதற்கு வாய்ப்பில்லை. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளன. நெரிசல் நேரங்களில் 12 நிமிடங்களுக்கு ஒரு ரயிலே இயக்கப்படுவதால் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகம் செல்வோர் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் பயணிகள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி சென்றனர். மேலும் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு ஆளானார்கள். நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரோம் சார். 1/2 hour ஒன்ஸ் தான் ஒரு ட்ரெயின் போட்டிருக்காங்க. அதுவும் அப் டு எக்மோர் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. பீச் வரைக்கும் ட்ரெயின் இல்லை. ஒரு ட்ரெயின் விட்டால் 1/2 hour கழிச்சு வரும்போது ஆஃபீஸ் போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. 45 days இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ள நிலையில் கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா நேர்காணல் நடத்தினார். முதல் கட்டமாக சென்னை, கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு விருப்ப மனு அளித்தவர்கள் நேர்காணலில் கலந்து கொண்டனர். கேரளாவில் அறுவை சிகிச்சைக்கு பின் ஒரு பெண் வயிற்றில் 5 ஆண்டுகளாக அறுவை சிகிச்சைக்கான கருவி இருந்தது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். ஆலப்புழா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உஷா ஜோசப் என்ற அந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அறுவை சிகிச்சைக்கு பின் வயிற்று வலி என்று கூறி மருத்துவர்களை பலமுறை அணுகியும் காரணம் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அண்மையில் எக்ஸ்ரே மூலம் வெட்டும் கருவி வயிற்றில் இருப்பது தெரியவந்துள்ளது. அந்த பெண்ணின் வயிற்றில் உள்ள கருவியை எடுப்பதற்காக இன்று கொச்சி தனியார் மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லை அருகே பாரசாலையில் உள்ள கேரள அரசு போக்குவரத்து பணிமனை மைதானத்தில் திடீரென புனல் வடிவில் புழுதி புயல் வீசியது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. பல அடி உயரத்துக்கு புழுதியை கிளப்பியவாறு சென்ற சுழல் காற்றின் காணொலி சமூக வலைதளத்தில் கவனம் பெற்றுள்ளது. மத்திய அரசு நிதி வழங்காததால் 100 நாள் வேலை திட்டம் முடங்கியுள்ளதாக தவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் 1வது வார்டில் அவர் பிரச்சாரம் செய்த போது கட்சி நிர்வாகிகள் விசில்களை ஊதியபடி சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் தவேகாவுக்கு வருவார்கள் என்றார். தவேகாவுக்கு பாஜக அழுத்தம் கொடுத்து வருவதாக அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக கொள்கை எதிரி என துணிச்சலாக அறிவித்தவர் திரு விஜய் என்றார். இதனிடையே தவேகா சார்பில் போட்டியிட விருப்ப மனு சமர்ப்பிக்கும் இறுதி நாளான இன்று சென்னை பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகம் களையிழந்து காணப்பட்டது. சீன பெண்ணை காதலித்த தமிழ்நாட்டு இளைஞர் ஒருவர் பாரம்பரிய முறைப்படி அவரை கரம் பிடித்தார். திருவண்ணாமலை அருகே சென்னாவரத்தைச் சேர்ந்த பொறியாளரான வெங்கடேஷ் சிங்கப்பூரில் பணிபுரிந்து வரும் நிலையில் வாங்யாயா என்ற சீன பெண்ணை காதலித்துள்ளார். வந்தவாசியில் எளிய முறையில் நடைபெற்ற இவர்களது திருமணத்தில் கிராம மக்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர். உதகை அருகே 3 மாநிலங்களை இணைக்கக்கூடிய மசனக்குடி நெடுஞ்சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவனல்லா, மசனக்குடி, தெப்பக்காடு இடையே 9 கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலை 10 ஆண்டுகளுக்கு மேலாக சீரமைக்கப்படாததால் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். கழிவு பஞ்சு விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி பல்லடத்தில் மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழில் முனைவோரின் நீண்ட நாள் கோரிக்கையான மின்சார வாரியத்தின் சோலார் நெட்வொர்க் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.
ஆந்திர மாநிலம் குண்டூரில் டிவி ஓசையை குறைக்கச் சொன்ன கணவரை மனைவி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த ஷேக் அகமதுவின் தாய் அளித்த புகாரின் பேரில் அவரது மனைவி கிராந்தி என்பவரை போலீசார் கைது செய்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 316 புள்ளிகள் அதிகரித்து 82,815 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 117 புள்ளிகள் உயர்ந்து 25,571 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,15,360 ரூபாயாகவும், ஒரு கிராம் 14,420 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 270 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக மிரட்டல் தொடர்ந்தால் அமெரிக்க ராணுவ முகாம்கள் தாக்கப்படும் என்று ஐநாவிடம் ஈரான் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானுடன் அமெரிக்கா நெருக்கம் காட்டி வரும் நிலையில் தம்மை தாமே விஸ்வகுரு என்று பிரகடனப்படுத்திக் கொண்ட மோடி உலகுக்கு ஞானம் வழங்கி தலைப்புச் செய்திகளில் இடம் பிடிப்பதில் மும்முரமாக இருப்பதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. தமிழரின் சுயமரியாதை எல் முனையளவாவது சீண்டப்பட்டால் எதிர்குரல் கொடுக்கும் முதல் ஆளாக தாமே இருப்பேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.